வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பரிதாபங்கள். கோபி சுதாகர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க இப்போ ஒரு சொசைட்டி பாவங்கள்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ பயங்கர வைரல், சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. அது பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஆணவ கொலை, அந்த ஆணவ கொலையை பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க இந்த ஆணவ கொலை மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி நிறைய ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. ஸோ அது எதனால நடந்திருக்கு, எப்படி இவங்க உசுப்பேத்தப்படுறாங்க, இங்க இருக்கும் அரசியல் கட்சிகளால இவங்க எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், இவங்க வேலைக்கு போறதுக்கோ இல்லை படிப்புக்கோ இவங்க ஹெல்ப் பண்ணாம ஒரு தன ஜாதி வெறி பிடிச்சவனா வளர்த்து தன் கூடவே அவனுங்களை எப்படி அடிமையா வச்சுக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரியான எப்படி உருவாக்குறாங்கிறத இவங்க காமெடி கலந்த ஒரு சொசைட்டி மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் சொசைட்டி பாவங்கள்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.8 மில்லியன் வியூஸ் பக்கமா போயிருக்கு. இது இவங்க சிரிப்பாகவும் எடுத்து பண்ணும்போது இது ஒரு நல்ல மெசேஜாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஒரு ஆணித்தரமாகவும் மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல பதிகிற மாதிரி இவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஈஸியா. ஸோ அதுதான் இவங்களோட பிளஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இப்போ நடிக்க போற ஃபர்ஸ்ட் படத்தோடைய 4 ஸ்டார் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த படத்தோட நேம் பாத்தீங்கன்னா ஓ காட் பியூட்டிஃபுல். இந்த படம் பார்க்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதுல எப்படி இவங்க கருத்து மூலியமா இந்த படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக போறாங்க, என்ன கதையா இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணக்கூடிய வீடியோலயே இவ்வளவு மெசேஜ், சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய இவர்கள் முழு நீளமா ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் எடுக்க போறாங்கன்னா அதுல கண்டிப்பா சொசைட்டிக்கு உண்டான ஒரு நல்ல கருத்து இருக்குங்கிறது தான் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இவங்க இங்க இருக்கிற தமிழ் சொசைட்டில இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் பண்ணிட்டாங்க. எல்லாமே கீழடி பாவங்கள்ல இருந்து மருமகன் பாவம், மருமகள் பாவங்கள், மாமியார் பாவங்கள், மாமனார் பாவங்கள், அதாவது ஃபேமிலி, எல்லாமே அரசியல் பாவங்கள், அந்த அரசியல் கட்சிகளோட கொடி அந்த கொடியோட பாவங்கள், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் இந்த லாக்டவுன் அப்ப கொரோனா அந்த அந்த நோயினால வைரஸ் பாவங்கள். இது எல்லாமே இவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாது. எல்லாமே ஒரு காமெடி கலந்த ஒரு சோசியல் மெசேஜாவோ அவங்களுக்குள்ள அவங்க எவ்வளோ கெட்டப் கமலஹாசனை விட பயங்கர கெட்டப் அதிகமா போட்டு கமலஹாசன் சாரு அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளையும் எடுத்து வச்சு பயங்கரமா ஒரு நல்ல ஒரு விஷயமாவே பண்ணியிருக்காங்க சொசைட்டிக்கு. இவங்களை பார்த்து நிறைய பேர் மாறி இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த சொசைட்டி பாவங்களையும் பார்த்து ஜாதிகளை எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க மக்கள்ங்கிறது நம்மளோட கருத்தா இருக்கு. இது மூலியமா பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த ஜாதி எப்படி இருக்கு, இது எப்படி அடையாளமாக்கப்படுகிறது, எப்படி அடிமை ஆறாங்க இந்த ஜாதி வெறியர்கள்ங்கிறது ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இந்த வீடியோ இன்னொரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காரங்க எனக்காக தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, எங்களுக்கு சாதகமா தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா எனக்காக தான் சாதகமா தான் வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு கட்சிகள் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் எங்களுக்கு சாதகமா தான் சுதாகர் கோபி அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இது பேசு பொருளாகி இப்ப சொசைட்டி இந்த பாவங்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது பேசு பொருளாக மாறி இருக்கு. உங்களுக்கு இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ எந்த அளவுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இந்த சுதாகர் கோபி அவங்க பண்ண எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வடக்கன்ஸ் இங்க சவுத் நார்த் இந்தியன்ஸ் இங்க இந்த சவுத் இந்தியாக்குள்ள, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்திருக்காங்க, அவங்க மூலியமா என்னென்ன நடக்கிறதுங்கிறத இவங்க அப்பவே வீடியோ போட்டிருக்காங்க. அது இப்ப உண்மையா நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு வாக்காளர்கள் கொடுக்குற வரைக்கும் இங்க அந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிறத எவ்வளவு அழகா முன்கூட்டியே அப்பவே இவங்க வீடியோ மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கண்டிப்பா இவங்களோட படங்களும் மக்கள் மத்தியிலே நல்லா ரீச் ஆகி இவங்க மென்மேலும் வளரணும். என்னோட சப்போர்ட் முழுமையா இந்த கோபி சுதார் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சொசைட்டி பாவங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது, அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் அவங்களோட எந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வீடியோவையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சிறப்பான வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஹைப்பர் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. அது கொடுத்தா கண்டிப்பா சேனல் growth ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.